Hi guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா B.Ed செகண்ட் செமஸ்டரில் கற்றலை மதிப்பிடல் சப்ஜெக்டில் யூனிட் 1 வளரிட மதிப்பீடு தொகுத்தெறி மதிப்பீடு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 10 மார்க். முதல்ல வளரெறி மதிப்பீடுக்கான 10 மார்க்கை பார்க்கலாம். அதில் என்ன பார்க்க போகிறோன்னா மதிப்பீடுகள், வளரிட மதிப்பீடின் பொருள், வளரிட மதிப்பீடின் வரையறை, வளரெறி மதிப்பீடின் முக்கிய அம்சங்கள், வளரெறி சோதனையின் தன்மைகள், வளரெறி மதிப்பீட்டின் பயன்கள், இதை தான் பார்க்க போகிறோம். முதல்ல மதிப்பீடுதல் என்னென்னா, இந்த கான்செப்ட் மதிப்பீடுங்கிறது வளரெறி மதிப்பீடுக்கும் எழுதுங்க, தொகுத்தெறி மதிப்பீடுக்கும் எழுதணும். முதல்ல மதிப்பீடுதல் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இறுதியாக்கப்பட்ட வரையறுக்கப்பட்ட கல்வி குறிக்கோள்களின் அடிப்படையில் மாணவர்களின் நடத்தை மாற்றத்தை அளந்தறிதல், பெறப்பட்ட அளவீடுகளில் இருந்து பொருள் பொதிந்த முடிவுகள் வருதல் கல்வி மதிப்பீடுகளில் முக்கிய இடம் வகிக்கிறது. அதாவது கல்விக்குன்னு ஒரு குறிக்கோள்கள் இருக்கும், இதுதான் அப்படின்னு சொல்லி வரையறுச்சிருப்பாங்க. அந்த குறிக்கோள் படி மாணவர்களுக்கு நம்ம லெசன் நடத்துவோம். நம்ம பாடத்தெல்லாம் நடத்தினதுக்கப்புறம் அவங்களோட நடத்தை மாற்றம்னா அவங்களோட எந்த அளவுக்கு அறிவு டெவலப்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத அளக்கிறது தான் மதிப்பீடு. அந்த மதிப்பீட்டில் பொருள் பொதிந்த முடிவுக்கு வருதுன்னா அந்த அளவீடை வச்சு இந்த பையன் நல்லா படிக்கிற பையன், இவங்க கொஞ்சம் படிக்க கஷ்டப்படுறான், அவனுக்கான மோட்டிவேஷனோ கொடுக்கறது, அவனோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி இன்னும் எப்படி இல்லை படிக்கிறதுல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பாங்க. இந்த மதிப்பீடில் கல்வியில் ரொம்ப அதிக முக்கியத்துவமாக இருக்குது. மதிப்பீடில் இரு வகையாக பிரிக்கிறாங்க. அது என்ன மதிப்பீடுன்னா வளரெறி மதிப்பீடு, தொகுத்தெறி மதிப்பீடு. வளரெறி மதிப்பீடு, தொகுத்தெறி மதிப்பீடு இது எப்படி நீங்கள் ஃபைண்ட் அவுட்டில் பார்க்கணும்னா, வளரெறி மதிப்பீடு அப்படின்னா வகுப்பறையில் வைக்கக்கூடிய டெஸ்ட்டு, கிளாஸ் டெஸ்ட்டு. இதுவே தொகுத்தெறி மதிப்பீடுனா பப்ளிக் எக்ஸாம், அந்த மாதிரி ஒரு 6 மாதம் ட்ரைனிங் கொடுத்துட்டு இறுதியாக வைக்கிற ஒரு எக்ஸாமாக இருக்கட்டும், செமஸ்டர் எக்ஸாம், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தொகுத்தெறி மதிப்பீடு. இது இதை தெரிஞ்சுக்கிட்டாவே உள்ளே இருக்கிற கான்செப்ட் படிக்கும்போதே உங்களுக்கு மேக்ஸிமம் புரிஞ்சிடும். இப்போது வளரெறி மதிப்பீட்டின் பொருள் பார்க்கலாம். எந்த ஒரு நிகழ்விலும் அது வளர்ச்சியுறும் பல்வேறு நிலைகளில் நடத்தப்படும் மதிப்பீடு வளரெறி மதிப்பீடாகும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நிகழ்வுனா எது வேணால் எடுத்துக்கலாம். 6th கிளாஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 6th கிளாஸில் சப்ஜெக்ட் நடத்திட்டே வருவாங்க. ஒரு யூனிட் முடிஞ்சிச்சுன்னா அந்த யூனிட்டுக்கான டெஸ்ட் வைக்கிறது, டெஸ்ட் வச்சு மார்க் என்ட்ரி பண்ணுறது. அடுத்தது அந்த வாரத்துக்கான டெஸ்ட் வைக்கிறது, மாதத்துக்கான டெஸ்ட் வைக்கிறது. அப்படியே ஒவ்வொரு பல்வேறு நிலைகளில் நடத்தப்படும் மதிப்பீடு தான் வளரெறி மதிப்பீடு. வளரெறி மதிப்பீடு, வளரெறி சோதனைகளின் வகைகள். இப்போ சோதனை என்னென்ன வகையில் நடத்துவாங்கன்னா, ஹோம்ஒர்க் கொடுக்கறது, அதாவது ஒப்படைகளை கொடுத்து மதிப்பிடுதல், வகுப்பறை கற்பித்தலில் இடையிடையே வினாக்கள் தொடுத்தல். இப்போ நடத்திட்டு இருக்கும்போதே நடுவில் நம்ம கொஷின்ஸ் மாணவர்கள்ட்ட கேட்கலாம். மாதாந்திர சோதனைகள், அழகு சோதனைகள், வாராந்திர சோதனைகள், அதாவது யூனிட் டெஸ்ட்டு, வீக்கெண்ட் டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு, அப்படி ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் இத்தனை டெஸ்ட்டு வச்சுட்டே இருப்பாங்க. இதுதான் வளரெறி மதிப்பீடு. வளரெறி மதிப்பீடு வரையறை. இது யார் வரையறைச்சிருக்கிறாங்கன்னா, கிரேன்லேண்ட் அப்படிங்கிறவர் தான் வரையறைச்சிருக்காரு. வரையறையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வளரெறி மதிப்பீடு என்பது கற்பித்தலின் போது கற்றலில் ஏற்பட்டு வரும் முன்னேற்றத்தை கண்காணித்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கற்றலில் காணப்படும் வெற்றிகள் தோல்விகள் குறித்து தொடர்ந்து பின்னூட்டம் வழங்கப்படுவதாகும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கிளாஸை எடுத்துட்டோம், அந்த சப்ஜெக்டில் இருந்து மாணவர்களை ஒரு டெஸ்ட்டோ இல்லைன்னா அவங்க எந்த மாதிரிலாம் தெரிஞ்சிருக்கிறாங்க அந்த பாடத்தை ரிலேட்டடாக அப்படிங்கிறத நாம் அளவிடுவோம். டெஸ்ட்டு மூலமாக டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணி இவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு அளவிடுவோமா. இது பாஸ் ஆஃப் ஃபெயிலான்ட்டு நம்ம பார்ப்போம். அதோடு நம்ம ஃபீட்பேக்கு கொடுக்கணும். மார்க் எடுத்திருக்க, இன்னும் நல்லா படிக்கணும். இதுவே கொஞ்சம் கஷ்டப்படுறான், கொஞ்சம் மார்க் கம்மியாக எடுக்கிற பையனுக்கு அதனால் படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறான் அப்படிங்கிறத பின்னூட்டம், ஃபீட்பேக் வழங்கி அவன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆறானா இல்லையான்னு தொடர்ந்து நம்ம கண்காணிச்சிட்டே இருக்கணும். இதுதான் கிரேன்லேண்டோட வரையறையில் சொல்லியிருக்காரு. வளரெறி மதிப்பீட்டின் முக்கிய அம்சங்கள். இந்த முக்கிய அம்சங்கள் 5 மார்க்லையும் கேட்கலாம். கற்பித்தல் நடைபெறும் போது மாணவர்களது கற்றல் முன்னேற்றத்தை தொடர்ந்து கண்காணித்திட மேற்கொள்ளப்படுகிறது.
மாணவர்களுக்கு அவர்களது கற்றலில் ஏற்படும் முன்னேற்றம் குறித்து அவ்வப்போது பின்னூட்டம் அளித்தாள். தொடர்ந்து அவங்க எந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறாங்க, படிக்கிறதுல எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறாங்கன்னு கண்காணிச்சுட்டே வரணும். அப்படி கண்காணிச்சுட்டு வரும்போது என்ன பண்ணணும்னா ஃபீட்பேக்கு கொடுக்கணும். வெரி குட், நல்லா பண்ணுற, இன்னும் நல்லா பண்ண அப்படின்னு ஃபீட்பேக் கொடுக்கலாம். இல்லை கம்மியாக மார்க் எடுக்கிறவங்களோ இல்லை கம்மியாக படிக்கிற மாணவர்களுக்கு எந்த மாதிரி அவங்களுக்கு நடத்தினா அவங்க நல்ல மார்க் எடுப்பாங்க, நல்லா புரியும், அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம லெசனை எடுக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம்னா ஃபீட்பேக்கு கொடுத்து அதிலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்து நல்லா படிக்க வைக்கலாம். இதுதான் இந்த வளரின் மதிப்பீட்டில் முக்கிய அம்சத்தில் வருது. அடுத்த பாயிண்ட், அவர்கள் தமது தவறுகளை சீர்திருத்தி கற்றல் தேர்ச்சியை மேற்படுத்தி கொள்ள உதவுகிறது. அதாவது இப்போ சொன்னேன் இல்லையா, பின்னூட்டு வழங்கும் போது இதில் தான் அந்த விஷயத்தில் நீ தவறு பண்ணுற, இது புரியலையா, இது புரிகிற மாதிரி நான் இன்னொரு டைம் நடத்துகிறது, இந்த விஷயத்த நீ மாற்றிக்கோ, இப்படி படிக்காத, படிக்கிற நிறைய மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடில் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி படிக்கலான்னு சொல்லணும்னா அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்களோ அதை மாற்றிட்டு அந்த சப்ஜெக்டுக்கான தேர்ச்சி பெறுவாங்க, நல்லா படிக்கிறதுக்கு கற்றுப்பாங்க. ஆசிரியருக்கு பின்னூட்டம் அளித்து அவர்கள் தன் கற்பித்தல் முறையில் தேவைப்படும் மாற்றங்களை புகுத்திட. இப்போ மாணவர்களுக்கு நம்ம நடத்துறது புரியல அப்படின்னா, இப்போ எதனால் புரியல, நாம் நடத்துறதுனால கூட புரியாமல் இருந்திருக்கலாம். அப்போ நம்முடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணும், டீச்சிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த அம்சம் வளரேறி மதிப்பீடு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான். அதாவது மாணவர்களுக்கு அளித்திடும் கற்றல் அனுபவங்களை மேலும் செம்மைப்படுத்திட உதவுகிறது. அதை நாம் சொல்லி கொடுக்குறோம் இல்லையா, அந்த மெத்தடை இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி சொல்லி கொடுத்தோம்னா அவங்க அதுலேருந்து நல்ல விஷயங்கள் நிறைய கற்றுக்குவாங்க, எல்லாருக்குமே புரியும். இருக்க மாணவர்களும் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் சொல்கிறாங்க. வளரேறி மதிப்பீடுக்கான சோதனைகள் மாணவர்களுக்கு கற்பித்த ஆசிரியரால் உருவாக்கப்படும். அதாவது யூனிட் டெஸ்ட்டுங்கும் போது அந்த கிளாஸ் சப்ஜெக்ட் எடுக்கிற டீச்சர் கொஷினை ரெடி பண்ணி மாணவர்களுக்கு டெஸ்ட் வைப்பாங்க. கற்பித்தல் நடைபெறும் போது மாணவர்கள் கற்பிக்கப்படுபவற்றை எவ்வாறு புரிந்து கொள்கிறார்கள் என்பது சோதித்தருகிறது. அதாவது நம்ம ஒரு யூனிட் நடத்திட்டேன், அந்த யூனிட்லேருந்து நான் டெஸ்ட் வைக்கிறேன். அப்போ டெஸ்ட் வைக்கும்போது அவங்க எடுத்திருக்க மார்க்கை பொறுத்து இந்த சப்ஜெக்ட் நல்லா படிச்சிருக்காங்க, இது நல்லா இவங்க நல்லா படிக்கலை அப்படின்னு அது சோதனை மூலம் நம்ம ஒரு மாணவரோட கற்றல் திறனை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு இந்த அம்ச மதிப்பீடு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான். வளரேறி மதிப்பீட்டின் முடிவுகளின் அடிப்படையில் ஆசிரியர் தமது கற்பித்தலில் தேவைப்படும் மாற்றங்களை புகுத்தி கொள்ள முடிகிறது. அதாவது தனக்கு ஏதாவது ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணுமா இல்லையான்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த மதிப்பீடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது அதோட வளரேறி மதிப்பீடோட தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது இந்த மைண்ட் மேப் அப்படியே இருக்கும், இதை அப்படியே எழுதுங்க. வளரேறி சோதனை வரையறுக்கப்பட்ட நோக்கத்தின்படி மாணவர்கள் கற்றலை அமைத்துள்ளதா? ஆம் அப்படின்னா பின்னூட்டம் தருது, இது நல்லா பண்ணியிருக்க, இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண, இது சூப்பர் அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுக்கணும். அந்த ஃபீட்பேக் கொடுத்ததுக்கப்புறம் திட்டமிட்டமாறு கற்பித்து தொடர்ந்து மேற்கொள்ளுது. ஓகே, நல்லா இந்த மெத்தட் அவங்களுக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி மற்ற சப்ஜெக்டும் நடத்துறது. ஒருவேளை இல்லை அப்படின்னா குறையறை சோதனை, குறைதீர் கற்பித்தல், குறையறை சோதனை மேற்கொள்ளுது. குறையறை சோதனைனா எதனால் அவங்களால கற்றுக்க முடியல அப்படிங்கிற குறையை எடுத்துக்கிட்டு, ஒருவேளை நாம் நல்லா நடத்தாமல் கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரியர் குறைதீர் கற்பித்தல் மறுபடியுமே அந்த சப்ஜெக்டை ஒரு டைம் எடுப்பாங்க. அப்படி எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் குறைதீர் சோதனை மேற்கொள்வாங்க. இது மறுபடியும் ஏதாவது புரிஞ்சிருக்கா, இப்போ செகண்ட் டைம் நடத்துறதாச்சும் மாணவர்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி கற்பித்தல் சோதனை மேற்கொள்வாங்க. இந்த வளரேறி மதிப்பு அப்படி தொடர்ந்து இந்தமாரி நடந்துக்கிட்டே இருக்கு. வளரேறி மதிப்பீட்டின் பயன்கள், இதோட பயன் பார்த்திங்கன்னா கற்பித்தல் நோக்கங்கள் எந்த அளவு நிறைவேறுகின்றன என கண்டறிதல். இந்த மாதிரி டெஸ்ட் வச்சுன்னா இந்த டெஸ்ட் மதிப்பீடோ இல்லை ஏதாவது பண்ணிவிட்டு அவங்க மாணவர்கள் எந்த அளவுக்கு அந்த கற்றலை தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு அந்த டெஸ்ட் வைக்கிறது மூலமாகவே நம்ம கண்டுக்கலாம். கற்றலின் மாணவர்களின் ஊக்கத்தை தொடர்ந்து தக்க வைத்து கொள்ள உதவுகிறது. வளரேறி சோதனைன்னா எப்படி, யூனிட் டெஸ்ட், மாதம் டெஸ்ட், ஹோம்ஒர்க்கு இந்த மாதிரி கொடுத்துட்டே இருக்காங்க இல்லையா, அப்பப்போ டெஸ்ட் வைக்கிறதுனால அந்த ஊக்கம் குறையாது. அடுத்தடுத்து டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு மாணவர்களுக்கு தோணும். அந்த மாதிரி ஃபீட்பேக் வழங்கும் போதும்
இதெல்லாம் மாற்றிக்கணும், இது வந்து அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அதனால் வந்து ஊக்கத்தோடையே தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மதிப்பீட்டு சோதனைகள் குறித்து மாணவர்களது பதற்றத்தை தணிக்க உதவுகிறது. ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ஹோம்ஒர்க் கொடுத்ததுக்கப்புறம் அதை வந்து டெஸ்ட் வைக்கிறேன், ஒரு 10 மார்க்குக்கு மாத டெஸ்ட் வைக்கிறேன். அந்த மாதிரி வந்து நம்ம நடத்துகிற எல்லா சப்ஜெக்ட்லேயுமே அப்பப்போ வளரடி சோதனை என்னது வளர்ச்சி நிலையில் பல்வேறு நிலைகளில் டெஸ்ட் வச்சுட்டே இருக்கணும். அப்பப்போ டெஸ்ட் வச்சுட்டே இருக்கும்போது ஒட்டுக்காக டெஸ்ட் எழுதும்போது மாணவர்கள் வந்து ஈஸியாக எந்த ஒரு பதட்டமே இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி படித்த கொஸ்டின் தான் வரப்போகுது அப்படிங்கிறத படித்தது தான் வரும். அதனால் வந்து எழுதுவாங்க, நல்லா பதற்றமே இல்லாமல் நல்லா ஈஸியாக எழுதுவாங்க. அதுக்கு வந்து இது ரொம்ப பயன்படுகிறது. கற்பித்தல் நோக்கங்கள் நிறைவேறாத நிலையில் குறையறை சோதனையை நடத்தி கற்றலில் பின்தங்கிய மாணவர்களுக்கு தனி கவனம் செலுத்தி குறைதீர் கற்பிப்பில் மேற்கொள்ள வளரறி மதிப்பீடு உதவுகிறது. அதாவது வந்து அவங்க வந்து நல்லா படிக்கலைன்னா அப்போ குறையறை சோதனை நடத்தும். எந்த மாதிரிலாம் படிக்கலையே, அவங்க வந்து நல்லா படிக்கலை, என்ன காரணம் அப்படின்னு அந்த குறையறை சோதனை மூலம் கண்டுபிடிச்சிட்டு குறைதீர் சோதனை குறைதீர் கற்பிப்பு மறுபடியும் நம்ம எந்த மாதிரி நடத்தினா அவங்க மாணவர்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ஒன்ஸ் வந்து நடத்தணும். மாணவர்களை துலங்களை ஒட்டி ஆசிரியர் தனது கற்பிப்பு முறைகளை மாற்றியோ திருத்தியமைத்தோ செம்மைப்படுத்தி கொள்ள வளரறி மதிப்பீடு உதவுகிறது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நடத்துகிற சப்ஜெக்ட் வந்து புரியல அப்படின்னா எந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு புரிகிற மாதிரி நடத்தலாம் அப்படின்னு கற்றுக்கிறதுக்கு வந்து இந்த வளரறி மதிப்பீடு வந்து உதவுகிறது. மாணவர்களது பெற்றோர்களுக்கு அவர்களது பிள்ளைகளின் கற்றல் எந்த அளவு தேர்ச்சி அடைந்து வருகிறது அதாவது ரேங்க் கார்டு கொடுப்போம் இல்லையா, இந்த மாதிரி டெஸ்ட்டு வச்சு ரேங்க் கார்டு ஒரு கிரேடோ இந்த மார்க்ஸ்லாம் கொடுப்போம். அப்போ வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சு உங்கள் பிள்ளைங்க வந்து இந்த அளவுக்கு மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுப்போம். அதுக்கு வந்து இந்த மதிப்பீடு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் வந்து அந்த பிள்ளைங்களோட குறித்த விவரங்களையும் அதனை மேலும் செம்மைப்படுத்த தேவைப்படும் நடவடிக்கைகளை குறித்து அவ்வப்போது தெரியப்படுத்த உதவுகிறது. அதாவது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எந்த மாதிரிலாம் படிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுமியா, அதுக்கப்புறம் அவனோட நடவடிக்கைகள் ஒழுக்கமாக இருக்கிறானா இல்லையா அப்படிங்கிறத தெரிவிக்கிறது. இந்த மாதிரி பண்ணுறதுலாம் வந்து இந்த சோதனை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொகுத்தறி மதிப்பீடும் இந்த மாதிரி 10 மார்க் தான். இதுவும் சேம் ப்ராசஸ் தான், கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதுவும் ஈஸியான 10 மார்க் தான். அடுத்த வீடியோவில் அந்த 10 மார்க் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் வரும் அடுத்த மாதம் வந்து எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. அதனால் அதுக்குள்ளே என்னால் மேக்ஸிமம் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற சப்ஜெக்ட்லேருந்து நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.